உறவுகளே வணக்கங்க. நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கான டிப்ஸு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கல்லுப்பு இது மிகப்பெரிய ஒரு ஐதீகமானதுங்க. கல்லுப்பு நீங்கள் ஒரு கப்புலேயோ அல்லது ஒரு கண்ணாடி பவுல்லையோ போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் சிகப்பு போட்டு வச்சுக்கோங்க. இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணும். எந்த நாளில் வைக்கிறீங்களோ அந்த நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இது ரொம்ப பயனுள்ள டிப்ஸுங்க. அடுத்து எலுமிச்சம்பழம். இது ராஜகனின்னு சொல்லுவாங்க. இந்த கனிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. அதை நம்புகிறவங்களுக்கு தெரியும். இது வாசலில் 2 பக்கமும் அறுத்து சிவப்பு மஞ்சள் தடவி வைக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் திஷ்டி கழிக்கிற மாதிரி இதை 4ஆக அறுத்து கூட சிவப்பு கற்பூரம் வச்சு சுற்றி திஷ்டி கழிச்சிக்கலாம். இது உங்களுக்கு மிகவும் எளிய ஒரு பரிகாரம். நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. அடுத்து வெண்பூசணி. இதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த பூசணிக்காய் உடைச்சா ஒரு ஆடை பலி கொடுத்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பூசணிக்காவை வாங்கி அப்படியே உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை திஷ்டி கழிக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உடைச்சிட்டிங்கனாலும் சரி, உங்களோட கண் திருஷ்டி, பல்வேறு விதமான எதிர்சக்தி ஆற்றல் எல்லாத்தையுமே இது விரட்டி அடிக்கக்கூடியதுங்க. அடுத்து தேங்காய். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா, இது எந்த அளவுக்கு சுக்குநூறாக உடையுதோ அந்த அளவுக்கு உங்களோட கண் திருஷ்டி உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நீங்கள் இதில் ஒரு கற்பூரத்தை வச்சு சூடம் ஏற்றி நீங்கள் உங்களை சுற்றிட்டு, உங்கள் தலையை சுற்றிட்டு நீங்கள் போட்டு உடச்சிடலாம். இது செய்கிறது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அதிகமாக செய்யாதீங்க. எங்கேயாவது வெளியில் கோயிலுங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு 3 ரோடு பிரிகிற இடத்துல நீங்கள் இதை உடச்சி விடுங்க. உடச்சிட்டு மறக்காமல் அதை அப்புறப்படுத்திடுங்க. அடுத்தவங்களுக்கு அது இடைஞ்சலாகாமல் இருக்கும். சரி நண்பர்களே, நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.